வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கண்டென்ட் வீடியோ தான். ஸோ இவ்வளோ நாள் நம்ம பண்ணிட்டு இருந்தது எல்லாமே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சேல்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம், ப்ளஸ் வந்து ரிவ்யூ பண்ணியுமே வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டென்ட் வீடியோ. லாஸ்ட் 2 மந்த்தாக பார்க்கும்போது நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணலை அப்படிங்கிறதுனால கிடையாது. நாங்கள் வந்து கண்டினியூவாக ப்ராடக்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், இன்ஸ்டாலேஷனும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதர்வைஸ் வேறு ஒர்க்கும் இருக்கிறதுனால வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கு. ஸோ அதர்வைஸ் நமக்கு வந்துட்டு இருக்க என்கொயரி அண்ட் நாங்கள் கொடுத்துருக்க ப்ராடக்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கிறதுல வந்து நாங்கள் எடுத்த ஒரு அனலைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் கம்பேர் பண்ணி எங்ககிட்ட கேட்டது, கொடுக்குற ப்ரைஸுக்கும் ஆன்லைனில் பார்க்குற ப்ரைஸுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆன்லைனில் விட உங்ககிட்ட கொஞ்சம் ப்ரைஸிங் வந்து வேரியேஷன் இருக்கு அப்படிங்கிறத வந்து எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க. ஆன்லைனில் வாங்குறதுக்கும் எங்ககிட்ட வாங்குறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத வந்து நான் தெரியப்படுத்தணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மார்க்கெட், இந்த ஆன்லைன் ஆஃப்லைன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மேஜரான இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது வாரண்டி கவர் ஆகிறது அப்படிங்கிறத ஒரு விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஒரு டெனான்லேருந்து ஒரு ஏவி ரிசீவர் வாங்குறீங்க, ஏதாவது ஒரு ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ எங்ககிட்ட வாங்கும்போது உங்களுக்கு வந்து வாரண்டி கவர் ஆகும். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரியாக வாரண்டி கவர் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் எங்ககிட்ட இருந்து வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் பர்ச்சேஸ்ட் இன் ஆன்லைன் தட் ப்ராடக்ட் வில் நாட் பி கவர்ட் இன் வாரண்டி அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஆன்லைனில் வாங்குற ப்ராடக்ட்ஸ் வைக்கிறதுக்கும் அந்த ஸ்டிக்கர் வராது. ஸோ அதில் நமக்கு வாரண்டி கவர் ஆகாது. ஒரு சில வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணுறாங்க ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்குது எங்ககிட்ட 7 டேஸ்க்கு அண்டு நாங்கள் வாரண்டியும் 1 இயருக்கு கவர் பண்ணுறோம் சொல்கிறாங்க. பட் நம்ம அந்த வாரண்டியை எங்கே யார்கிட்ட கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். அதே வெப்சைட்டில் நீங்கள் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி வேணும்னாலும் நீங்கள் போடலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் அவங்க கொடுக்குற ஒரிஜினல் வாரண்டி. எக்ஸ்டெண்டட் வாரண்டிக்கு அவங்க மென்ஷன் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் கொடுக்குற ப்ரைஸை விட அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறத வந்து தெரிய வரும். ஸோ ஆக்சுவலாக அதுதான் வந்து ஒரிஜினல் கான்செப்ட். மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வாங்குங்க, நான் ஆன்லைன்லேயே வாங்காதீங்கன்னு சொல்ல, இன்கேஸ் உங்களுக்கு அதுதான் கன்வீனியன்ட்டாக இருக்குது, எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது, ஏகப்பட்ட ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க, ஸோ ஐ வில் கோ பை ஆன்லைன் அப்படின்னா நீங்கள் போங்க. அதே மாதிரி ஒரு ப்ராடக்டை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்டோட செல்லர் யார் அப்படிங்கிறத வந்து அங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த செல்லருக்குள்ளே போயிட்டு பாருங்கள், அவங்ககிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கினவங்க என்னென்னலாம் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்க. ஒரு சில மாடல் நான் செக் பண்ண என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் போயிட்டு இந்த மாடல் யார் சேல் பண்றா, ஏன் இவ்வளோ கம்மியாக சேல் ஆகுது அப்படிங்கிறத நான் செக் பண்ணும்பொழுது அங்கே உள்ளே போயிட்டு நான் செக் பண்ணால் அவங்க போட்டிருக்க கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா, இது வந்து ஓப்பன் பாக்ஸை வந்து ஆல்ரெடி திரும்ப எங்களுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி டிஃபெக்டட் பீஸை சேல் பண்ணியிருக்காங்க, பேக்கிங் சரியில்லை, வரும்போதே டேமேஜ் ஆகிருக்கு, டிஃபெக்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராடக்டை வாங்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அங்கே வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே மாதிரி அங்கே ட்ராபேக்ஸும் இருக்கும். என்ன ரீசன் பார்க்கும்போது இப்போ நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான், எனக்கு 7 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது, ஸோ நான் வாங்கி அதை டெமோ பார்த்துட்டு எனக்கு பிடிக்கலனாலும் ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் யோசிக்கும் போது அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டை வேற ஒருத்தரும் பண்ணியிருப்பார் இல்லைங்களா. ஸோ அதை வந்து திரும்ப அந்த ப்ராடக்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களால ஹோல்டு பண்ணவும் முடியாது, பிரைஸ் கம்மியாகவும் சேல் பண்ண முடியாது, ஒரு ரொட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்கும் அந்த ப்ராடக்ட். நான் வாங்குறேன், எனக்கு அது பிடிக்கல அப்படின்னும் போது நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், அந்த ப்ராடக்ட் அகைன் இன்னொருத்தருக்கு சேல் ஆகும், அந்த ப்ராடக்ட் அவரு ரிட்டர்ன் பண்ணுறாரு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அந்த ப்ராடக்டோட அந்த கடைசி வரைக்கும் அந்த ப்ராடக்ட் ரவுண்டிங்கில் தான் இருக்குமே தவிர்த்து யாருக்கிட்டையும் செட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறது வந்து ஒரு ஆஃப்லைன் ஸ்டோராக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, என்கிட்ட தான் வாங்கணுன்றதையும் நான் யாருக்கும் வந்து கம்பேர் பண்ணல, என்கிட்ட இருக்கிற ப்ரைஸிங்கும் நான் கொடுப்பேன். அதர்வைஸ் என்னை விட உங்களுக்கு பெட்டராக ப்ரைஸிங் கம்மியாக கிடைக்குதுன்னா நீங்கள் அங்கே ப்ரொசீட் பண்ணுங்கன்றது தான் நான் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு சொல்லுவேன். அண்ட் அந்த மாதிரி நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வாரண்டி கவர் ஆகும். இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும்னாலும் அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் மேக்ஸிமம் 2,000 to 3,000 வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு 2,000க்காக நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க டிஃப்ரென்ஸில். இன்கேஸ் வித்தின் 1 இயரில் நிறைய பேர் யோசிக்கிறது ப்ராப்ளம் வராது, 1 இயர்க்குள்ளே வந்தால் பார்த்துக்கலாம். அந்த 1 இயர்க்குள்ளே ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் அதை கொண்டு போய் சர்வீஸ்க்கு கொடுக்கும்பொழுது வாரண்டி கிளைம் ஆகலை அப்படின்னா மினிமம் நீங்கள் வந்து ஒரு 8,000 to 10,000 ஒரு காம்போனண்ட்டுக்கு நம்ம வந்து பேர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எல்லாருமே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவோமா, ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும், நமக்கே தெரியாமல் இருக்கும். எங்கே அது வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வர்றது தெரியாது. நமக்கு வந்து நம்ம வீட்டில் இல்லை இது வரைக்கும் வரல அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருந்துருக்க மாட்டோம். பட் நீங்கள் ஏவி ரிசீவர் வாங்கி வச்சிங்க அப்படின்னா நம்ம வீட்லேயுமே வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஏவி ரிசீவர் வாங்கி வச்ச உடனே தெரிஞ்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும். ஒரு சின்ன லோ ஆச்சு அப்படின்னாலும் ஏவி ரிசீவர் வந்து ஷார்ட் ஆகிட்டே இருக்கும், அந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும். அண்ட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்டான வயர்ஸ் வந்து
கொடுக்க மாட்டாங்க. ஏவி ரிசீவருக்கும் ஸ்பீக்கர்லாம் நல்லா வாங்கிட்டு வயரோட குவாலிட்டி வந்து கம்மியாக கொடுத்துருவாங்க, கம்மியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லையும் நமக்கு வந்து இஷ்யூ வரும். அண்டு இன்னொரு மேஜரான இஷ்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஏவி ரிசீவர் வந்து ஹெவியான ஒரு நல்ல நான் வாங்கும்போதே ஒரு ஏவி ரிசீவர் நல்லா ஹெவியாக வாங்கிக்கிறேன், ஸ்பீக்கர் நான் வந்து ஒரு நார்மலாக வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு 7.2 ஏவி ரிசீவர் வாங்கிட்டு அதுக்கு சேட்டலைட் டைப் ஸ்பீக்கர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி அன்மேச்சபிள் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணும்பொழுதும் நமக்கு வந்து இஷ்யூஸ் வரும். இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து நான் நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து இந்த ரிவ்யூஸ்லாம் கேட்குறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, ஸோ எனக்கு இது மேட்ச் ஆகலை அப்படிங்கிறது வந்து நிறைய மார்க்கெட்லேயும் நானுமே சேல் பண்ணுறேன் அப்படின்னும் போது என்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிறத நான் உங்களை வந்து டிஸ்பிளே பண்ணுவேன். அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அரல்ஸ் கிட்ட சாய்ஸ் கேட்பாங்க, இதுக்கு இது மேட்ச் ஆகுமான்னு கேட்டால் நான் மேட்ச் ஆகும் ஆகாதுங்கிறத வந்து நான் சொல்லிடுவேன். பட் அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிறத அவங்க உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் உங்களுடைய சாய்ஸில் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிப்பீங்க. அது வந்து உங்களுடைய சாய்ஸ். அதுக்கு வந்து நம்ம யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணாமல் ஒரு 2000 3000க்காக நம்ம ப்ரைஸிங் கம்மியாக கிடைக்கிது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் வரும். ப்ரைஸ் வேரியேஷன் ஆகிறதுக்கான ரீசனுமே இதுதான். ஸோ இதுதான் வந்து நான் நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து இது ரொம்ப நாளாக வந்து ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணி நம்ம எல்லாருக்கும் இதை வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கான டைம் வந்து இப்போ தான் எனக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சது. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறது வந்து யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க. நம்ம ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிராண்ட் நியூ தான் சஜஷன் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் அப்படி யூஸ்டாகவே இருந்தாலும் ஒரு ஓப்பன் பாக்ஸ் பீஸ் ஒரு 2 month 3 month மேக்ஸிமம் ஒரு 1 yearக்குள்ளே யூஸ் பண்ண மாதிரியான ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்ச் எடுத்து அதில் நம்ம கொடுத்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க அப்கிரேட் பண்ணுறாங்க. அரல்ஸ் வேறு எங்கேயாவது வாங்கியிருந்திருப்பாங்க, அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. அந்த மாதிரி ப்ராடக்ட்டை எடுத்து நம்ம அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்போம், அப்கிரேட் பண்ணி கொடுக்கறது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஏன் மேக்ஸிமம் யூஸ்டு ப்ராடக்ட்டை வந்து நம்ம நிறைய எடுத்து வச்சு சேல் பண்ணுறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒரு பேக்கேஜ் வந்து ஒரு ஏவி ரிசீவரோ ஒரு ஸ்பீக்கரோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நியூ ப்ராடக்ட்ஸே வந்து ப்ரைஸிங் வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸில் நிறைய லோ பட்ஜெட்லேயே நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த பட்ஜெட்லேருந்து யூஸ்டு ப்ராடக்டை கம்பேர் பண்ணும்போது மினிமம் ஒரு 50% 60% வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதை தாண்டி அந்த ப்ராடக்டோட வேல்யூ வருது அப்படின்பொழுது நம்ம அதை ரீசேல் பண்ணுறதோ ஆர் நீங்களே வாங்குறதா இருந்தாலும் யோசிப்பீங்க. இப்போ நான் யூஸ்டு ப்ராடக்ட் வந்து ஒரு 50,000 சொல்கிறேன், நியூ ப்ராடக்ட் ஒரு 60,000 தான் இருக்குது, 65 தான் இருக்குது அப்படின்னா எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் நியூ ப்ராடக்டே போயிடலாமே, வித் பில் அண்ட் வாரண்டியோட நமக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ இருக்குல்ல, நம்ம 2 to 6 years நம்ம வந்து அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நியூ ப்ராடக்டாக சஜஷன் பண்ணி எல்லாருக்கும் வந்து சேல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் பிளான் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இன்னும் எல்லா பிராண்ட்ஸ்லேருந்தும் பிராண்ட் நியூ வந்து நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் எங்ககிட்ட இருந்து வரக்கூடிய வீடியோஸ்மே டிலே ஆகிட்டே இருக்கும். பட் கம்பல்சரியாக வி பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் மேக் பண்ணுறது வந்து ஒரு கண்டென்ட் வீடியோவாக இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது ஃபீல் ஆச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்ததுன்னா இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டும். நம்மளுடைய வீடியோவில் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது தான் நம்மகிட்ட வந்து எல்லா பிராண்ட்ல இருந்தும் பிராண்ட் நியூ ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர், சப்வூஃபர் அண்ட் கம்ப்ளீட் ஹோம் தியேட்டர் செட்டப் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறது என்னென்னா, எங்களுக்கு வந்து நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கீங்க, நாங்கள் வேறு ஏரியாவில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி வாரண்டி கவர் ஆகாது, உங்ககிட்ட வந்து சப்போர்ட் இருக்காது, அதனால் நாங்கள் லோக்கல்லே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அப்படி கிடையாது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 yearsஆக வந்து நான் ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து நான் ப்ராடக்ட்ஸை வந்து டெலிவர் பண்ணியிருக்கேன். இங்கே ப்ராப்ளம் வரும்போதும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சப்போர்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். கூடிய பில் அண்ட் வாரண்டி வந்து நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த சர்வீஸ் சென்டர்லையுமே வந்து நீங்கள் இந்த பில் வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம். அந்த மாதிரியான பில் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.